எல்லாருக்கும் வணக்கம். நான் பிரெயின் மேண்டிஸ் குங்ஃபு இந்தியாவோட மாஸ்டர் பேச்சு முத்து. நம்ம கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு தெளிவான மெசேஜ் அனுப்புங்க, நாங்களே உங்களை காண்டாக்ட் பண்ணுவோம். இன்றைக்கி நம்ம நுன்சாக்கில் வந்து பார்த்திங்கன்னா 7th காம்போ எப்படி பண்ணுறதுன்னு கற்றுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அதை காம்போ ஒரு தடவை பார்த்துடலாம். குட், ஓகே, அவ்வளோதாங்க, சிம்பிள். இதை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். நல்லா கவனிங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரைட் ஹேண்ட்லேருந்து லெஃப்ட் சைடு போகுது பாருங்க, ரைட் ஹேண்ட்லேருந்து லெஃப்ட் சைடு, சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து அப்படியே ரிஸ்ட்டில் ரொட்டேட் பண்ணிக்கிட்டே நம்ம ரைட் சைடே கொண்டு வந்துடணும். பாருங்கள், அப்படியே ரொட்டேட் பண்ணி ரைட் சைடில் கொண்டு வந்துடுறோம். சரி, இதுக்கப்புறம் திருப்பியும் பாருங்கள், அதை அப்படியே நம்ம எந்த சைடு, அதாவது எந்த சைடு கொண்டு வந்தோமோ அந்த சைடே நம்ம கொண்டு போகிறோம். சொல்ல போகுதுங்களா? அந்த சைடே அதை கொண்டு போகிறோம். கொண்டு போயிட்டு அங்கேருந்து அதை மேல் நோக்கி ரிலீஸ் பண்ணுறோம். பாருங்கள், ரிலீஸ் பண்ணி ரொட்டேட் பண்ணி கேட்ச் பண்ணி சேம் அதை பின்னாடி வழியாக வந்து லெஃப்ட் ஹேண்டில் கேட்ச் பண்ணுறோம். இங்கே பாருங்கள், லெஃப்ட் ஹேண்டில் கேட்ச் பண்ணுறோம். இப்போது லெஃப்ட் ஹேண்டில் கேட்ச் பண்ண உடனே அதை ரைட் ஹேண்ட் சைடு பாருங்கள், ஒரு தலையில் மேலே லைட்டாக ரொட்டேட் பண்ணி கொண்டு வந்து அங்கே கொண்டு போகிறோம். பாருங்கள், அப்படியே இந்த சைடு கொண்டு வருது. சேம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இந்த சைடு தூக்கி போட்டு ரைட் ஹேண்டில் பிடிச்சி லெஃப்ட் சைடு கொண்டு வந்து ஒரு ஓப்பன். நல்லா கவனிங்க. அப்படியே கேட்ச் பண்ணி அதை அப்படியே ஓப்பன் பண்ணணும். அவ்வளோதாங்க. இதை வந்து நம்ம இன்னும் ஒரு 3 கவுண்ட்டாக பார்க்கலாம். நல்லா கவனிங்க. ஃபஸ்ட்டு 1 வந்து பார்த்திங்கன்னா சேவ் இங்கேருந்து இது வரைக்கும், அப்புறம் இங்கேருந்து அப்படியே கொண்டு போய் தூக்கி போட்டு பின்னாடி வந்து கேட்ச் பிடிக்கணும். அதுக்கப்புறம் அங்கேருந்து பாருங்கள், ஃபுல்லாக அப்படியே கொண்டு வந்து இந்த சைடு தூக்கி போட்டு கேட்ச் பண்ணி ஒரு ஓப்பன் பண்ணுறோம். ஓகேங்களா? இது இன்னொரு தடவை நம்ம வந்து ஒரு கண்டினியூவாக பார்ப்போம், எங்கேயுமே ஸ்டாப் பண்ணாமல். பாருங்கள், இதை அப்படியே கொண்டு போய் ஃபுல்லாக ரொட்டேட் பண்ணி இந்த சைடு கொண்டு வந்து ஒரு அடி அடித்து மேல் நோக்கி அதை வந்து அப்படியே ரிலீஸ் பண்ணோம். அதே கையில் பிடிச்சி பின்னாடி கொண்டு வந்து அப்புறம் இந்த சைடு கொண்டு வந்து இந்த சைடு தூக்கி போடணும். இந்த சைடு தூக்கி போடும்போது இந்த சைடில் பாருங்கள், அப்படி ரிலீஸ் பண்ணிட்டு ரைட் ஹேண்டில் பிடிக்கணும். சொல்லுங்களா? சரி, இந்த மாதிரி நீங்கள் இதை வந்து கண்டினியூவாக ப்ராக்டிஸ் பண்ணணும். இதுக்கப்புறம் நீங்கள் எப்பவும் போல் இதை வந்து கொஞ்சம் டக்கு நீங்கள் பண்ணிங்கன்னா இதோட ரிசல்ட் வந்து இந்த மாதிரி இருக்கும். ஸோ எங்கேயுமே ஸ்டாப் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அவ்வளோதாங்க. சேம் இதுதான் நுன்சாக்கில் வந்து நம்ம வந்து 7th காம்போ. சரிங்களா? இது வரைக்கும் நம்ம ஒரு 6 காம்போ பார்த்துருக்கோம். இது வந்து ஒரு 7th காம்போ. சரிங்களா? இதில் இருக்கிற மாதிரியே நீங்கள் 1 by 1 பார்த்து கவனமாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டு வரோம். அதுக்கெலாம் நீங்கள் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். அது வரைக்கும் நன்றி.